அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்தியாவில் நடந்த மிக முக்கியமான வழக்கான கேசவனந்தா பாரதி வழக்கு 1973. இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட எல்லா டீடைலையுமே தெல்ல தெளிவா நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் 1973 நடந்தது. கேரள ஸ்டேட் கவர்மெண்ட்டை எதிர்த்து கேசவனந்தா பாரதி வழக்கு தொடர்ந்தார். யார் இந்த கேசவனந்தா பாரதி அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேரளாவில் ஒரு மதம் சார்ந்த நிறுவனம், அதாவது எட்னீர் முட் அப்படிங்கிற ஒரு மடாலயம் இருந்தது. அந்த மடாலயத்துடைய தலைவர் தான் கேசவனந்தா பாரதி. சிம்பிளா சொல்லணும்னா இவர் ஒரு துறவி, ஒரு மடாலயம் வச்சிருந்தாரு. அந்த மடாலயம் வந்து பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான சொத்துக்களை குவிச்சு வச்சிருந்தாங்க. அதுதான் இந்த கேஸோட ப்ராப்ளமே. இப்போ இவர் எதுக்கு கோர்ட்டுக்கு போனாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேரள கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்னா லேண்ட் ரிஃபார்ம் லா, நில சீர்திருத்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்த நில சீர்திருத்த சட்டம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரு அளவுக்கு அதிகமான நிலங்களை வச்சிருக்காங்களோ அவங்கள்ட்ட இருந்து அரசு அந்த அதிகப்படியான நிலத்தை கையகப்படுத்தி இல்லாத ஏழை மக்கள்கிட்ட பிரிச்சு கொடுப்பாங்க. இது வந்து ஒரு டிபிஎஸ்பி பிரின்சிபலாவே இருந்தது. அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகளோட ஒரு கொள்கையாவே அது இருந்தது. இப்போ இவர் என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த லேண்ட் ரிஃபார்ம் லா, நில சீர்திருத்த சட்டம் அவரை வந்து பாதிக்குது. அதாவது இந்த எட்னீர் முட் அப்படிங்கிற மடாலயம் இருந்ததுல, அது அளவுக்கு அதிகமான சொத்துக்களை வந்து குவிச்சு வச்சிருந்தது. அதனாலதான் இவங்க நில சீர்திருத்த சட்டத்தின் அடிப்படையில் அந்த நிலத்தை கையகப்படுத்த நினைச்சாங்க. ஆனா இவர் என்ன சொன்னாருன்னா, இது சொத்துரிமை அப்படிங்கிறது என்னுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதை வந்து பாதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேஸ வந்து ஃபைல் பண்ணாரு. இதுல கேசவனந்தா பாரதி எந்த விஷயத்தை சேலஞ்ச் பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டி ஆஃப் தீஸ் லாஸ், நில சீர்திருத்த சட்டம் போட்டாங்கல்ல, அது வந்து கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டி இருக்கா அப்படின்னு செக் பண்ணாரு. என்ன கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டினா என்னன்னா, இது அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில தான் போட்டிருக்காங்களா, இல்ல ஆசச் அவங்கள பவரை வந்து யூஸ் பண்ணிருக்காங்களா அப்படிங்கறத செக் பண்றதுக்காக, கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டியை செக் பண்றதுக்காக இவர் வந்து சேலஞ்ச் பண்ணாரு. ஓகேங்களா? இப்போ வந்து அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் இந்த சட்டம் போட்டிருந்தாங்கன்னா அது கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டி இருக்கும்பாங்க. அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கல அப்படின்னா அதுக்கு கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டி இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே. மெயின் கான்ஸ்டிடியூஷனல் கான்ஃபிளிக்ட் என்ன? இந்த கேஸ்ல மெயின் கான்ஸ்டிடியூஷனல் கான்ஃபிளிக்ட் வந்து என்ன வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அதிகார போட்டி தான். பார்லிமெண்டா ஜுடிஷியரியா, பாராளுமன்றத்துக்கு அதிக பவர் இருக்கா, நீதித்துறைக்கு அதிக பவர் இருக்கா அப்படிங்கிறது தான் பிரச்சனையாவே வந்தது. இதுல கீ கொஸ்டின் என்ன ரைஸ் ஆனிச்சுன்னு கேட்டீங்கன்னா, பார்லிமெண்ட் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு பகுதியை வந்து திருத்தலாமா, அதுலயும் மெயினா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் போயிட்டு பார்லிமெண்ட் வந்து அமெண்ட்மெண்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிற கீ கொஸ்டின் வந்து ரைஸ் ஆகுது. இந்த வழக்குக்கு கீ ஈவெண்டா இருந்தது எது? ஈவெண்ட் லீடிங் டு த கேஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோலக்நாத் வழக்கு 1967 நடந்தது. அந்த கேஸ்ல என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட், இதுவுமே வந்து ஒரு சொத்துரிமை சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கு தான். இந்த கோலக்நாத் அப்படிங்கிறவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, பஞ்சாப்ல இருந்த ஒரு ஜமீன்தார். இவரும் கிட்டத்தட்ட 500 ஏக்கர் நிலம் வச்சிருந்தாரு. அந்த நிலத்தை வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து நில சீர்திருத்த சட்டத்தின் அடிப்படையில், பஞ்சாப் கவர்மெண்ட் நில சீர்திருத்த சட்டத்தின் அடிப்படையில் 30 ஏக்கர் அவர்கிட்ட கொடுத்துட்டு 470 ஏக்கரை வந்து அரசு கையகப்படுத்துச்சு. கையகப்படுத்தி என்ன பண்ணுச்சு அப்படின்னா, இல்லாத ஏழை மக்களுக்கு பிரிச்சு கொடுத்தது. ஓகேங்களா? சோ இந்த கேஸை கொஞ்சம் டீடைலா பார்ப்போம். கோலக்நாத் கேஸ் தான் ஈவெண்ட் லீடிங் டு த கேஸ். இந்த கேஸுக்கு ஒரு லீடா இருந்தது கோலக்நாத் வழக்கு தான். இந்த கோலக்நாத் வழக்குல சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பார்லிமெண்ட் cannot amend fundamental rights, அடிப்படை உரிமைகளை வந்து பாராளுமன்றம் திருத்தக்கூடாது அப்படிங்கிற ஜட்ஜ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. பார்லிமெண்ட் வந்து அடிப்படை உரிமைகளை திருத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இதுக்கு கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒத்துக்கல. அதாவது அந்த அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒத்துக்கல. அதுக்கு என்ன பண்ணாங்க, எப்படி பார்லிமெண்ட் வந்து அடிப்படை உரிமைகளை திருத்த கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவங்க பண்ண ரெஸ்பான்ஸ் என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, இதை ஓவர் கம் பண்றதுக்கு கோலக்நாத் ஜட்ஜ்மெண்ட்ல சுப்ரீம் கோர்ட் அடிப்படை உரிமைகள் எல்லாம் அமெண்ட்மெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இல்லையா, அதனால இவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, பார்லிமெண்ட்ல 24வது சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தாங்க. இந்த 24வது சட்ட திருத்தம் 1971 என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பார்லிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கேன் அமெண்ட் எனி பார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியல் சட்டத்தில் இருக்கக்கூடிய எந்த பகுதியை வேணாலும் நாங்க திருத்துவோம் அப்படின்னு சொன்னதுதான் 24வது சட்ட திருத்தம் 1971. அதுக்கப்புறம் 25வது சட்ட திருத்தம் பண்ணாங்க. 25வது சட்ட திருத்தம் பண்ணி ஒரு புதுசா ஒரு ஆர்டிக்கலை வந்து கொண்டு வந்தாங்க. அந்த ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 31C அப்படிங்கிற ஒரு புது ஆர்டிக்கலே 25வது சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் கொண்டு வந்தாங்க. 31Cல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா சோசியல் அண்ட் எக்கனாமிக் ரிஃபார்ம் வந்து செய்ய பார்ப்பாங்க. அதாவது இந்த சமூகத்தையும்
பொருளாதாரத்தையும் சீர்திருத்தும் நோக்குல ஏதாச்சும் ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வருவாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து வயலேட் பண்ணுது, அடிப்படை உரிமைகளை மீறுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டத்தை, பார்லிமெண்ட் கொண்டு வந்த சட்டத்தை எக்ஸிக்யூட் பண்ண விட மாட்டாங்க. ஓகேங்களா? எக்ஸிக்யூட் பண்ண விட மாட்டாங்க. அப்படிங்கறனாலேயே ஸ்பெஷலா 31C அப்படிங்கிற ஆர்டிகலை உருவாக்கி எந்தெந்த சட்டங்கள்லாம் இந்த மக்களுக்கும் இந்த பொருளாதாரத்தை உயர்த்துறதுக்கும் முக்கியமா இருக்கோ அதெல்லாத்தையும் 31Cல வந்து பாத்தீங்கன்னா பதுக்கி வச்சிருவாங்க. அப்ப அதை வந்து எந்த கோர்ட்டும் கேள்வி கேட்க முடியாது அப்படிங்கிற சூழல் வந்து பாத்தீங்கன்னா இருந்தது. அப்ப 25வது சட்டத்திட்டத்தில் என்ன பண்ணாங்கன்னா, புதுசா ஒரு ஆர்டிகலையே வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கி அதை அடிப்படை உரிமைகளுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, இதுல முக்கியமான இன்னொரு விஷயமும் சொன்னாங்க. ஆர்டிகல் 13 அப்படிங்கிறது வந்து டஸ் நாட் அப்ளை டு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட். அரசியலமைப்பு திருத்தம் பார்லிமெண்ட் செய்து அப்படின்னா அது ஆர்டிகல் 13 வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலா ஆர்டிகல் 13 என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பார்லிமெண்ட் ஒரு சட்டம் போடுது அப்படின்னா அது அடிப்படை உரிமைகளை மீறிச்சு அப்படின்னா அந்த சட்டம் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு சொல்லக்கூடிய பவர் இருக்கு. அப்படி இவங்க எப்பவுமே ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர்மெண்ட் சைட்ல இருந்து எந்த சீர்திருத்தத்தையும் செய்ய விட மாட்டாங்க. அதனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆர்டிகல் 13 அப்படிங்கிறது வந்து கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்டுக்கெல்லாம் அப்ளை பண்ண முடியாது. அரசியலமைப்பு திருத்தம் அப்படிங்கும்போது இந்த சட்டம் வந்து அடிப்படை உரிமையை மீறுது அப்படின்லாம் நீங்க ஸ்டாப் பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க. அப்ப இன் ஷார்ட், கோலக்நாத் கேஸ் அதன் விளைவா என்னென்ன விஷயம் வருதுன்னு கேட்டீங்கன்னா, 24வது சட்ட திருத்தம் வந்துச்சு, 25வது சட்ட திருத்தம் வந்தது. அதுக்கப்புறம் முக்கியமா ஒரு ஆர்டிகலை வந்து கொண்டு வந்தாங்கன்னு சொன்ன 31C அப்படிங்கிற ஒரு ஆர்டிகலை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சட்ட திருத்தமும் நடந்தது, 29வது சட்ட திருத்தம். 29வது சட்ட திருத்தம் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா, இது எப்ப நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா 29th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1972ல பண்ணாங்க. அதுல என்ன பண்ணாங்கன்னா, கேரளா லேண்ட் ரிஃபார்ம் லா, கேரளாவில் வந்து உருவாக்கப்பட்ட நில சீர்திருத்த சட்டத்தை 9th ஷெட்யூல்ல தூக்கி வச்சாங்க. 9வது அட்டவணையில வச்சாங்கன்னா இதுவுமே ஒரு ப்ரொடெக்ஷன் தான். 9th ஷெட்யூல்ல எந்தெந்த விஷயங்கள்லாம் இருக்கோ, எந்தெந்த சட்டங்கள்லாம் இருக்கோ அதை வந்து பாத்தீங்கன்னா எந்த கோர்ட்டும் கேள்வி கேட்க கூடாது அப்படிங்கிற கண்டிஷன் இருந்தது. அதனால தூக்கி கேரளா நில சீர்திருத்த சட்டத்தை 9th ஷெட்யூல்ல வச்சு பாதுகாத்தது பார்லிமெண்ட். ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் இந்த அமெண்ட்மெண்ட் எல்லாத்தையும் தான் கேசவனந்த பாரதி கேஸ் வந்து சேலஞ்ச் பண்ணாங்க. இது என்ன 24வது சட்ட திருத்தம் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பார்லிமெண்ட் வந்து அடிப்படை உரிமைகளை திருத்தலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 25வது சட்ட திருத்தத்துல என்ன சொன்னாங்கன்னா, ஒரு புது ஆர்டிகலை உருவாக்கி அதுல நாங்க சில சட்டங்களை வைப்போம், அதை யாரும் கேள்வி கேட்க கூடாதுன்னு சொல்றாங்க. அப்புறம் 29 அப்படிங்கிற ஒரு சட்ட திருத்தம், 29வது சட்ட திருத்தம் பண்ணி கேரளாவில் உருவாக்கப்பட்ட நில சீர்திருத்த சட்டத்தை 9th ஷெட்யூல் தூக்கி வச்சுட்டாங்க. அப்புறம் 31C அப்படிங்கிற ஒரு புது ஆர்டிகலை உருவாக்கி இருக்காங்க. இந்த எல்லா சட்ட திருத்தத்தையும் தான் கேசவனந்த பாரதி வழக்கு வந்து சேலஞ்ச் பண்ணாங்க. ஓகேங்களா? சரி, இதுல பெஞ்ச் அண்ட் ஹியரிங், இதுல எத்தனை பேர் வந்து பாத்தீங்கன்னா நீதிபதிகளா இருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் நடந்த கேஸ்லயே லார்ஜஸ்ட் பெஞ்ச் எவர் இது அப்படின்னா இதுதான், இந்த வழக்கு தான். கிட்டத்தட்ட 13 ஜட்ஜி வந்து பாத்தீங்கன்னா இந்த வழக்குல வந்து பங்காற்றினாங்க. 13 ஜட்ஜி வந்து ஈடுபட்டாங்க. இதுல கிட்டத்தட்ட 68 நாள் வந்து பாத்தீங்கன்னா ஹியரிங் டியூரேஷன். இந்த கேஸை வந்து ஹியர் பண்ணது 68 நாள். ஜட்ஜ்மெண்ட் என்னைக்கு வந்ததுன்னு கேட்டீங்கன்னா 24 ஏப்ரல் 1973ல ஜட்ஜ்மெண்ட் வந்தது கேசவனந்த பாரதி வழக்குல. இந்த டிசிஷன் ஸ்பிளிட்ட பொறுத்த வரைக்கும் 7.6 அப்படின்னு சொல்லுவாங்க. 7 பேர் வந்து பாத்தீங்கன்னா 7 ஜட்ஜி ஒரு பதிவுகளையும் 6 பேர் வந்து பாத்தீங்கன்னா அதற்கு எதிர்கருத்துகளையும் தெரிவிச்சாங்க. ஓகேங்களா? இதுல கோர் இஷ்யூ என்ன, பிஃபோர் த கோர்ட், இந்த கோர்ட்டுக்கு முன்னாடி இருந்த மிக முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சுப்ரீம் கோர்ட் என்னென்னலாம் சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா, கேன் பார்லிமெண்ட் அமெண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகளை பாராளுமன்றம் திருத்தலாமா, இஸ் தேர் எனி லிமிடேஷன் ஆன் பார்லிமெண்ட் அமெண்டிங் பவர், அதாவது பாராளுமன்றம் வந்து சட்டத்தை திருத்துறாங்கல்ல அந்த பவருக்கு ஏதாச்சும் லிமிடேஷன் இருக்கா, இல்ல அவங்க நினைக்கிறதெல்லாம் செஞ்சிடலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இஸ் ஆர்டிகல் 368 அன்லிமிட்டட், ஆர்டிகல் 368ங்கிறதுக்கு ஒரு லிமிட்டே கிடையாதா, அதுக்குன்னு ஒரு எல்லை கிடையாதா, என்ன வேணா செய்யலாமா ஆர்டிகல் 368 யூஸ் பண்ணி அப்படிங்கிற கேள்வியை கேட்டாங்க. அதுக்கப்புறம் 24th 25th 29th அமெண்ட்மெண்டோட வேலிடிட்டி என்ன, அதோட வேலிடிட்டி என்ன அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? சோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். த ஹிஸ்டாரிக் வெரிடிக்ட் இது ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா கவனிச்சீங்க. இந்த கேசவனந்த பாரதி வழக்குல தான் பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்ட்ரின் வாஸ் இன்ட்ரோடியூஸ்ட். அரசியலமைப்பு சட்டத்தோட அடிப்படை கட்டமைப்புனா என்ன அப்படிங்கிற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அரசியலமைப்பு சட்டத்தோட அடிப்படை கட்டமைப்புனா என்ன, ஒரு வீட்டுக்கு எப்படி செங்கல் முக்கியமோ அதே மாதிரி அரசியலமைப்பு சட்டத்துக்கு அதனுடைய அடிப்படை கட்டமைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சட்டம் போடுறாங்க அப்படின்னா அது எதையுமே பாதிக்க கூடாது. ஓகேங்களா? சரி, நான் இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா?
சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பார்லிமெண்ட் கேன் அமெண்ட் த கான்ஸ்டிடியூஷன் பட் இட் cannot destroy or alter its basic structure. சுப்ரீம் கோர்ட் இந்த வழக்குல என்ன சொன்னாங்கன்னா, பார்லிமெண்ட் வந்து அரசியலமைப்பு சட்டத்தை வந்து திருத்தலாம், ஆனா இது இட் cannot destroy or alter its basic structure, அதனுடைய அடிப்படை கட்டமைப்பு சிதைக்க கூடாது அப்படிங்கிற விஷயத்தை ஸ்ட்ராங்கா சொல்லியிருந்தாங்க. So what is the basic structure doctrine? அடிப்படை கட்டமைப்புனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, the constitution has certain core principle, அதாவது அரசியலமைப்பு சட்டத்துக்கு சில முக்கியமான கொள்கைகள் இருக்கு. அப்படின்னா என்னன்னா, அது பேசிக் ஸ்ட்ரக்சரா இருக்கு அப்படின்னா அதை அபாலிஷ் பண்ணக்கூடாது, அதை டேமேஜ் பண்ணக்கூடாது, அதை ரிமூவ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அரசியலமைப்பு திருத்தம் பண்ணி கூட அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஷெட்யூல் பண்ணியிருந்தாங்கன்னா, இதை வச்சிருந்தாங்கன்னா, அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அபாலிஷ் பண்ணக்கூடாது, டேமேஜ் பண்ணக்கூடாது, அதை ரிமூவ் பண்ணக்கூடாது, ஈவன் அரசியலமைப்பு திருத்தம் பண்ணி கூட அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? பார்லிமெண்ட்டுக்கு பவர் வந்து அதிகம் தான், ஆனா அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. அன்லிமிட் எல்லாம் கிடையாது. பார்லிமெண்ட்டுக்கு பவர் அதிகம் தான், ஆனா அதுக்கு வந்து லிமிட் இருக்கு. அன்லிமிட்டடா எல்லாத்தையும் பண்ணிட முடியாது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, எலிமெண்ட்ஸ் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரக்சர் as identified in this case, இந்த கேஸ்ல எதெல்லாம் அடிப்படை கட்டமைப்பு, எதுலெல்லாம் கை வைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணியிருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேசிக் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் சுப்ரீமசி ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், அதாவது அரசியலமைப்பு சட்டம் தான் உயர்வானது அப்படிங்கிறது ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரிபப்ளிகன் அண்ட் டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், குடியரசு மற்றும் ஜனநாயக இந்த கவர்மெண்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இருக்கு தெரியுமா, அதுவும் வந்து அதனுடைய அடிப்படை கட்டமைப்பு அப்படின்னு லிஸ்ட் பண்ணாங்க. அப்புறம் செகுலரிசம், அதாவது போடுற சட்டம் இந்த மதத்தை வந்து பாத்தீங்கன்னா சீன்ற மாதிரி இருக்கக்கூடாது. இந்தியாங்கிறது ஒரு மத சார்பற்ற நாடு, திடீர்னு வந்து ஒரு பர்டிகுலர் மதத்துக்கு தூக்கி பிடிக்கிற மாதிரி எந்த சட்டத்தையும் கொண்டு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதும் பேசிக் ஸ்ட்ரக்சர் தான். செகுலரிசம் அதை வந்து காப்பாற்றணும். அதுக்கப்புறம் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ். ஓகேங்களா? அதிகாரத்தை வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சு கொடுக்கணும். இப்போ சென்ட்ரல் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், யூனியன் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா? சாரி, சென்ட்ரல் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், அப்புறம் கன்கரண்ட் லிஸ்ட், மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல் இருக்கு இல்லையா? அது கண்டிப்பா இருக்கணும். அதெல்லாம் எடுக்க கூடாது. இதெல்லாம் ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர். அதுக்கப்புறம் ஃபெடரலிசம். இந்தியா அப்படிங்கிறது வந்து ஒரு கூட்டாட்சி தன்மை கொண்ட நாடு தான். மத்திய அரசு, மாநில அரசு, உள்ளாட்சி அரசு இவங்க எல்லாம் இணைந்து தான் செயல்படணும். அந்த ஃபெடரல் நேச்சரை வந்து பாதிக்கிற மாதிரியும் சட்டம் இயற்றக்கூடாது. ஏன்னா இதுவுமே ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரூல் ஆஃப் லா. ரூல் ஆஃப் லானா என்னன்னா, இப்ப இங்க சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமம். ஓகேங்களா? ஒரு பிரைம் மினிஸ்டரா இருக்கட்டும், பிரசிடென்டா இருக்கட்டும், ஏழையா இருக்கட்டும், பணக்காரனா இருக்கட்டும், எல்லாருக்குமே சட்டம் ஒண்ணுதான் அப்படிங்கிறது ரூல் ஆஃப் லா. அடுத்து ஜுடிஷியல் ரெவியூ அப்படிங்கிறது ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர். நீதி புனராய்வு, அதாவது பார்லிமெண்ட் சட்டம் போடுவாங்க. பார்லிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா சட்டம் போடுவாங்க. அந்த போட்ட சட்டம் சரியா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆராயக்கூடிய உரிமை சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கு. அதுதான் என்னன்னு சொல்லுவோம்னு கேட்டீங்கன்னா, ஜுடிஷியல் ரெவியூ அப்படின்னு சொல்லுவோம். நீதி புனராய்வு, போட்ட சட்டம் சரியா தப்பா, அடிப்படை உரிமைகளை மீறதா இல்லையா அப்படின்னு பாக்குறாங்க இல்லையா, அதுதான் ஜுடிஷியல் ரிவ்யூ. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது ஒரு கோர் எசன்ஸாவே வச்சிருக்காங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறதும் ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் தான் அப்படிங்கிறாங்க. அப்புறம் பார்லிமெண்டரி சிஸ்டம், பாராளுமன்ற முறை அரசாங்கம். பாராளுமன்ற முறை அரசாங்கம்னா என்ன? ஹெட் ஆஃப் த ஸ்டேட் பிரசிடென்ட், ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் வந்து பிரைம் மினிஸ்டர், இப்படிங்கிற முறை பாராளுமன்ற முறை. அதுவும் ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு முடிவு பண்ணாங்க இந்த வழக்குல. அதுக்கப்புறம் யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா, இந்தியாவுடைய ஒரு ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடும் அப்படிங்கிறது, ஒருமைப்பாடு அப்படிங்கிறதும் பேசிக் ஸ்ட்ரக்சர் தான். இந்தியாவுடைய ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டை வந்து களங்கம் விளைவிக்கிற மாதிரி சட்டங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்ல வந்து வச்சிருக்காங்க. ஓகேங்களா? இந்த கேஸுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் பேசிக் ஸ்ட்ரக்சர்னு முடிவே பண்ணாங்க. ஓகே, வாட் த கோர்ட் அலோட். ஓகேங்களா? சரி, இந்த கேஸ்ல கோர்ட் என்னெல்லாம் அலோவ் பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பார்லிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கேன் அமெண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகேங்களா? பார்லிமெண்ட் அவங்க நினைச்சாங்கன்னா அடிப்படை உரிமைகளை திருத்தலாம், அதுல இருக்கக்கூடிய சட்டங்களை திருத்தலாம், இம்ப்ளிமெண்ட் சோசியோ எக்கனாமிக் ரிஃபார்ம், அதாவது ஒரு சமூக பொருளாதார சீர்திருத்தத்தை நடைமுறைப்படுத்தலாம். ஓகேங்களா? இதுக்கெல்லாம் அவங்க அலோவ் பண்ணாங்க சுப்ரீம் கோர்ட். பார்லிமெண்ட் எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பார்லிமெண்ட் வந்து இந்த டெமோக்ரஸியை டெஸ்ட்ராய் பண்ணக்கூடாது, இந்த ஜனநாயக இந்த தன்மையை வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட்ராய் பண்ணக்கூடாது, ஜுடிஷியல் ரெவியூவை ரிமூவ் பண்ணக்கூடாது, நீதி புனராய்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு, அதை வந்து ரிமூவ் பண்ணக்கூடாது. அதே மாதிரியே இந்தியாவை டிக்டேட்டர்ஷிப் நாடா மாற்றக்கூடாது, இந்தியாவை சர்வாதிகார நாடா மாற்றக்கூடாது, அபாலிஷ் கான்ஸ்டிடியூஷனல் கோர் ஐடென்டிட்டி. ஓகேங்களா? கான்ஸ்டிடியூஷனுடைய கோர் ஐடென்டிட்டியை அபாலிஷ் பண்ணக்கூடாது. அரசியலமைப்பு சட்டத்துக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கு, அதை அபாலிஷ் பண்ண நினைக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஸ்டேட்டஸ் ஆஃப் அமெண்ட்மெண்ட் சேலஞ்ச். இந்த நிறைய சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்ல, 24வது சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க. அதுல கோர்ட்டோட டிசிஷன் என்ன, 25வது சட்ட திருத்தத்தோட இந்த நீதித்துறையோட
முடிவு என்னவா இருந்தது, 29வது சட்ட திருத்தம் அதுக்கு கோர்ட்டோட டிசிஷன் என்னவா இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 24வது சட்ட திருத்தத்தை வேலிட் பண்ணாங்க. ஓகே ரைட்டு தான், அது பார்லிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல எந்த பகுதியை வேணா திருத்துவோம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அதை வேலிட் பண்ணிட்டாங்க. 25வது சட்ட திருத்தம் என்ன, ஆர்டிகல் 31C இன்சர்ட் பண்ணாங்கல்ல, இத பார்ஷியலி வேலிட் பண்ணாங்க, செகண்ட் பார்ட்டை வந்து இன்வாலிட் பண்ணிட்டாங்க. அதுக்குன்னு எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க நடைமுறைப்படுத்த நினைக்க கூடாது அப்படின்னாங்க. 29வது சட்ட திருத்தத்தை பொறுத்த வரைக்கும் இதையும் வேலிட் பண்ணாங்க. ஓகே அப்படின்னுட்டாங்க. அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் 7/6 மெஜாரிட்டி அப்படின்னா, இந்த கேஸ்ல தான் கிட்டத்தட்ட 13 நீதிபதிகள் வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்திருந்தாங்க. லார்ஜஸ்ட் பெஞ்ச் எவர் அப்படின்னு இதை சொல்லுவோம். இதுல பாத்தீங்கன்னா வெரி நேரோ மெஜாரிட்டி. ஓகேங்களா, ஒண்ணு இப்போ மொத்தம் ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா 8 பேர் ஓகே சொல்றாங்க, 2 பேர் ஆப்போஸ் பண்றாங்கன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் 7 பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கருத்தை சொல்றாங்க, 6 பேர் வந்து எதிர்கருத்தை சொல்றாங்க. ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருந்துதான் இந்த கேஸுக்கு இறுதி தீர்ப்பே வந்தது. அதனால வெரி நேரோ மெஜாரிட்டின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இதுல பேலன்ஸ்ட் அப்ரோச் வந்து இதுல பார்க்க முடியுது. அது இல்லாம இந்த பாயிண்ட் நல்லா கவனிங்க, ஜுடிஷியரி ப்ரொடெக்டட் கான்ஸ்டிடியூஷன். ஓகேங்களா, நீதித்துறை வந்து பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்தை வந்து பாதுகாத்தது வித்தவுட் பிளாக்கிங் ரிஃபார்ம். அதாவது எந்த ஒரு சீர்திருத்தத்தையும் தடுக்காம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நீதித்துறை வந்து இந்த கேஸ்ல பாதுகாத்ததுன்னே சொல்லலாம். ஓகேங்களா, ஒய் கேசவானந்த பாரதி கேஸ் இஸ் ரெவல்யூஷனரி. இது எப்படி ஒரு புரட்சிகரமா மாறினுச்சு, இது எப்படி வந்து ஒரு புரட்சிகர ஒரு கேஸா மாறினுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்திய டெமோக்ரசி, இந்திய ஜனநாயகத்தையே காப்பாத்துனுச்சு அப்படின்னே சொல்லலாம். சேவ்ட் இந்தியன் டெமோக்ரசி. அதுக்கப்புறம் பிரிவென்டட் மிஸ்யூஸ் ஆஃப் அமெண்டிங் பவர். அதாவது சட்ட திருத்தம் அப்படிங்கிற ஒரு பவர் இருக்கு இல்லையா, அமெண்டிங் பவர், அதை வந்து பாத்தீங்கன்னா மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது, யாரும் அதை தவறுதல் வந்து மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறத தடுத்தது. ஓகேங்களா இந்த கேஸ். அதுக்கப்புறம் எஸ்டாப்ளிஷ்ட் எ ஜுடிஷியரி as guardian of constitution. அதாவது மீண்டும் ஒரு முறை நீதித்துறை தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட பாதுகாவலன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் பேலன்ஸ்ட் பார்லிமெண்டரி சாவரினிட்டி அண்ட் கான்ஸ்டிடியூஷனல் சுப்ரீமசி. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பாராளுமன்றத்தோடைய இறையாண்மையை பேலன்ஸ் பண்ணிச்சு. கான்ஸ்டிடியூஷனல் சுப்ரீமசி என்னதான் பாராளுமன்றத்துக்கு இறையாண்மை கொடுத்தாலும் அது எல்லாத்துக்கும் உயர்வானது அரசியலமைப்பு சட்டம் தான் அப்படிங்கறத வந்து பேலன்ஸ்டா இந்த கேஸ் கொண்டு போய் ஒரு நல்ல தீர்ப்பு வந்து வழங்குச்சு அப்படின்னு சொல்றாங்க. பேலன்ஸ்ட் பார்லிமெண்டரி சாவரினிட்டி, பாராளுமன்ற இறையாண்மையையும் அரசியலமைப்பு அது அரசியலமைப்பின் மேலாதிக்கத்தையும் இது வந்து பேலன்ஸ் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் கம்பாரிசன் ஃபார் யூபிஎஸ்சி ஆன்சர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, கோலக்நாத் வழக்கை பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னாங்க ஜட்ஜ்மெண்ட்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடிப்படை உரிமைகளை திருத்தவே கூடாதுன்னு சொன்னாங்க. கேசவானந்த பாரதி கேஸை பொறுத்த வரைக்கும், கேசவானந்த பாரதி வழக்கை பொறுத்த வரைக்கும் சட்ட அடிப்படை உரிமைகளை அமெண்ட் பண்ணலாம், ஆனா பேசிக் ஸ்ட்ரக்சரை பாதிக்காம அமெண்ட்மெண்ட் பண்ணலாம். கோலக்நாத்ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸை திருத்தவே கூடாதுன்னு சொன்னாங்க. கேசவானந்த பாரதி வழக்குல அடிப்படை உரிமைகளை கூட திருத்தலாம், ஆனா பேசிக் ஸ்ட்ரக்சர் அடிப்படை கட்டமைப்பு மாறாம திருத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. இது ரீசெண்ட் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். இந்திரா காந்தி வழக்கு 1975 நடந்தது. இந்த பேசிக் ஸ்ட்ரக்சரை வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் ஒரு முறை வந்து ரீஅஃபர்ம் பண்ணாங்க. அடிப்படை கட்டமைப்பு அப்படிங்கறத திருப்பியும் ஒரு முறை வந்து ரீஅஃபர்ம் பண்ணாங்க. மினர்வா மில் வழக்கு அடுத்து நம்ம பார்க்க போறோம். 1980 நடந்தது. இது லிமிடெட் அமெண்டிங் பவர் கன்ஃபார்ம். அதாவது இந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பண்றாங்கல்ல, அதுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் பண்ணிடக்கூடாது அப்படின்னு ஒண்ணு இருந்தது. சோ அந்த லிமிடெட் அமெண்டிங் பவர், இந்த அரசியலமைப்பு திருத்தம் அதை வந்து ஒரு லிமிடேஷன் கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா, சோ இதுல ஒன் லைன் ஃபார் யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி ரெடி கன்க்ளூஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்த கேசவானந்த பாரதி வழக்கு அப்படிங்கிறது 1973 நடந்தது. இவர் ஒரு துறவி. இந்த கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரின், அடிப்படை கட்டமைப்பு அப்படிங்கிற விஷயம் வந்து நிலைநாட்டப்பட்டது. அடிப்படை கட்டமைப்பு அப்படின்னா என்ன அப்படிங்கறதே முதன்முறையா தெளிவா வந்து பாத்தீங்கன்னா விளக்கி இருந்தாங்க இந்த வழக்குல. ஓகேங்களா, சோ அதுக்கப்புறம் இட் cannot alter its fundamental identity thereby preserving democracy, rule of law and constitutional supremacy. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இது அடிப்படை ஃபண்டமெண்டல் ஐடென்டிட்டியை, அது ஒரு அடிப்படையான அடையாளங்களை எதுவுமே மாத்தல. ஜனநாயகம் வந்து காப்பாற்றப்பட்டது. ரூல் ஆஃப் லா, சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமம் அப்படிங்கிற விஷயமும் வந்து பாத்தீங்கன்னா மதிக்கப்பட்டது. அண்ட் கான்ஸ்டிடியூஷனல் சுப்ரீமசி, என்னதான் நடந்தாலும் அரசியலமைப்பு சட்டம் தான் உயர்வானது அப்படிங்கறதும் தூக்கி நிறுத்தப்பட்டது. ஓகேங்களா, இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு பாக்காதீங்க. ஒரு கேஸ் அப்படின்னா தெளிவா நம்ம இப்படி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அடுத்தடுத்த கேஸ் படிக்கும்போது ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஆயிடும். ஓகேங்களா, சோ பேக்ரவுண்ட் ஆஃப் த கேஸ்ல இவர் ஒரு துறவி அப்படின்னு நம்ம பார்த்தோம். சோ இவர் என்ன வந்து பாத்தீங்கன்னா எதனால பிரச்சனை வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, கேரளா கவர்மெண்ட் கொண்டு நில சீர்திருத்த சட்டத்தின் அடிப்படையில் அவருடைய சொத்துரிமை பறிக்கப்படுதுன்னு அவர் நினைச்சாரு. அதனால கோர்ட்ல கேஸ் கொடுத்தாரு. அவர் எந்தெந்த அமெண்ட்மெண்ட் எல்லாம்
சேலஞ்ச் பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா 24, 25, 29 அண்ட் ஆர்டிகல் 31C இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சேலஞ்ச் பண்ணாரு. அதுக்கப்புறம் இதுதான் லார்ஜஸ்ட் பெஞ்ச் எவர். 13 ஜட்ஜி வந்து பங்கு பெற்றாங்க. 68 நாள் நடந்தது. ஜட்ஜ்மெண்ட் டேட் இது ரொம்ப முக்கியம். ஏப்ரல் 24, 1973 நடந்தது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுலதான் பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரின் வாஸ் இன்ட்ரோடியூஸ். அடிப்படை கட்டமைப்பு அப்படிங்கிற டாக்டரின் வந்து இதுல இன்ட்ரோடியூஸ் செய்யப்பட்டதுன்னா கேசவனந்தா பாரதி வழக்குல. அதுக்கப்புறம் மிக முக்கியமா நீங்க ஞாபகம் வச்சு வேண்டியது பேசிக் ஸ்ட்ரக்சர்னா என்ன அப்படின்னா இதெல்லாம் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஒரு டைம் பாத்துருங்க. ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா என்ன முடிவு வந்ததுன்னு கேட்டீங்கன்னா 24வது சட்ட திருத்தம் வேலிட் பண்ணிட்டாங்க, ஓகேன்ட்டாங்க. 25வது சட்ட திருத்தம் பார்ஷியலா வேலிட் பண்ணாங்க. 29வது சட்ட திருத்தம் வேலிட் பண்ணிட்டாங்க. நன்றி, வணக்கம். ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணலாம்.